Hello everyone, welcome to our channel UPSC by Darshana. In this video, we are going to cover the introduction part about the historical background of Indian Constitution. This note was prepared by referring the standard textbook of Lakshmikant and various other standard sources including of NCRTs. In the video, கண்டிப்பா UPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Not wasting much of the time, we can get into the video. First, historical background of Indian Constitution. இன்றைக்கி நமக்கு முழுமையான இந்திய அரசியலமைப்பு இருக்குன்னா அதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது பிரிட்டிஷ் தான். அதில் நம்ம இப்போது தேவைப்படும் போது முக்கியமான சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம நடைமுறைகளுக்கு கொண்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்போது எப்படி பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸ் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, எப்படி அவங்களோட ரூலிங் பவர் ஆரம்பித்தாங்கன்னு ஒரு ஷார்ட் ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபர்தர் ஆக்ட்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லண்டன் மர்ச்சன்ட்ஸ் த குரூப் ஆஃப் லண்டன் மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அக்பரை அப்ரோச் பண்ணுறாங்க. இன் 1580s 1550 அப்ரோச் பண்ணி நாங்கள் ட்ரேட் பண்ணணும் இந்தியாவில், நாங்கள் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வணிகம் செய்ய போகிறோன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாங்க. பட் அக்பர் நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம், உங்களை எந்த ஒரு அரசாங்கமோ எந்த நாட்டுடைய அரசோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ உங்களுக்கு நான் பெர்மிஷன் கிராண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய தாயகத்துக்கு போங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் ஏதாச்சும் ஒரு கிங்கோட சப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்க, அவங்க கொடுக்குற அந்த ஒரு பட்டையும் கொண்டு வாங்க, அப்புறம் நான் உங்களுக்கு பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அக்பர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த லண்டன் மர்ச்சன்ட்ஸ் போய் இங்கிலாண்டோட குயின் எலிசபெத் I அப்ரோச் பண்ணுறாங்க. சீக்கிங் பெர்மிஷன் டு ட்ரேட், அவங்க வணிகம் செய்யறதுக்காக அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போது குயின் எலிசபெத் I ராயல் சார்ட்டர் ஆக்ட் 1600, அதாவது இது 1600 இயற்றப்பட்டது. அதனால ராயல் சார்ட்டர் ஆக்ட் 1600ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை கிராண்ட் பண்ணுறாங்க. இது என்ன பெர்மிஷன் கொடுக்குதுன்னா, அந்த மர்ச்சன்ட்ஸுக்கு அந்த கம்பெனியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான உரிமையை 15 வருஷங்களுக்கு கொடுக்குது. 15 வருஷத்துக்கு அந்த ஒரு நிறுவனத்தை எப்படி சொல்கிறது, கட்டமைச்சு கொள்றதுக்கும் அதில் வணிகம் செய்கிற உரிமையுமே 15 வருஷத்துக்கு இந்த சார்ட்டர் ஆக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த ஆக்டில் கேவ் பெர்மிஷன் டு ஃப்ரேம் தி ரூல்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் தி மிஸ்டேக்ஸ், அதாவது அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனைகளும் அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியதுக்கான ரூல்ஸையும் நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போது ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பேர் வந்துச்சு? இப்போது இங்கிலாந்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய நாடு இருக்கு இல்லையா, இந்தியா ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ அது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த லண்டன் மர்ச்சன்ட்ஸ் ஒரு 15 கம்பெனிஸோட ஓனர்ஸ் தான் சேர்ந்து ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கிலாண்டில் இருக்க பெரிய தொழிலதிபர்கள்னு சொல்லலாமா, ஒரு வணிகர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் ஒரு ஜென்ரல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவங்க தான் கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை, அந்த கம்பெனியோட பிஸ்னஸ், அந்த ட்ரேடை இந்தியாவில் நடத்துறதுக்கான ரெகுலேஷன்ஸ், அதோட அந்த கம்பெனியோட என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவை ரெகுலேட் பண்ணுறது இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஓகேங்களா, இப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டைரக்டாக இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா ட்ரேட் பண்ணுறதா. அவங்க நம்ம நாட்டை ஆளணுங்கிற எண்ணத்தோட இந்தியாவுக்கு வரல, அவங்க ஜஸ்ட் அவங்க ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்தியா வந்தாங்க. ஓகேங்களா, இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. டிசம்பர் 31, 1600 தான் ராயல் சார்ட்டர் ஆக்டை குயின் எலிசபெத் I கிராண்ட் பண்ணுறாங்க. 1609 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சார்பில் வில்லியம் ஹாக்கின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்தியாவுக்கு வராரு. முகல் எம்பரர் ஜஹாங்கீரை அப்ரோச் பண்ணுறாரு, நாங்கள் ட்ரேடிங் சென்டர் இந்தியாவில் அமைக்க போகிறோன்னு சொல்லி. பட் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, அப்புறம்
1613 ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எங்கே அமைச்சாங்கன்னா சூரத்ல அமைச்சாங்க. சரி, வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் வந்து இதில் தோல்வி விட்டுட்டாரு. சரி, அடுத்ததா சார் தாமஸ் ராவ் இருக்காரு இல்லையா, அவரு போய் ஜஹாங்கீரை அப்ரோச் பண்ணி அவர் அந்த வணிகம் செய்யறதுக்கான உரிமைகளையும் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இரு முக்கியமான போர்கள் நடந்துச்சு, 2 important wars. அந்த வார்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு தி டெரிட்டோரியல் பவர் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. அது என்ன வார்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் கிளைவோட தலைமையிலையும் லாஸ்ட் நவாப் ஆஃப் பெங்கால் சிராஜ் உட் தௌலாவும் 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து வின் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பேட்டில் ஆஃப் பக்சர் இது 2 நாளில் நடந்துச்சு. இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹெக்டர் முன்ரோவும் சிராஜ் உட் தௌலா, ஷா அலாம், மிர்க்வாசம்னு 3 பேர் இங்கே மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. இதையும் யார் வின் பண்ணாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வின் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வார் எண்டட் வித் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் தான் வந்து திவானி ரைட்ஸை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்குது. ஓகேங்களா. அப்புறம் ப்ரொவின்சஸ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தலைமை வணிகம் இருக்கு இல்லையா, 3 முக்கியமான ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி அண்ட் கல்கட்டா பிரசிடென்சி. மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து காசு கொடுத்து வாங்கினாங்க. தம்ரலா வெங்கட்ரி நாயக் கிட்ட இருந்து 1639 பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. பாம்பே பிரசிடென்சி வந்து இட்ஸ் அ மேரேஜ் அலைன்ஸ் பிட்வீன் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து அண்ட் போர்ட்டுகீஸ் கிங் கேத்ரினுக்கும் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் நடந்தப்ப போர்ட்டுகீஸ் கிங் வந்து டவுரியா இந்த பாம்பேவை வந்து சார்லஸ் II கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இந்த 1661 சார்லஸ் வந்து 1668 வந்து கொடுத்துட்றாரு பாம்பேவை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வித்துறாரு. இதை வந்து டீட்டெயில்டாக இன்னொரு டாப்பிக்கை ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஓகேங்களா. கல்கட்டாவை 1619 ஜமீன்தார் வந்து அங்கிருந்த லோக்கல் ஜமீன்தார்ஸ் வந்து 3 கிராமங்களை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துறாங்க. பிரிட்டிஷ் ஜமீன்தாருக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னா சுத்தினுட்டி, கல்கட்டா, கோவிந்தாப்பூர், இந்த 3 வில்லேஜஸையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திவானி ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. திவானி ரைட்ஸ்னா இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் ஃபார் கலெக்டிங் ரெவன்யூ அண்ட் சிவில் ஜஸ்டிஸ். அந்த இடத்துல வணிகம் செய்ய வந்தவங்களுக்கு அந்த நாட்டுடைய நிதி வரிகளை கலெக்ட் பண்ணுறதுக்கான உரிமையையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டிஸையும் கொடுக்குறாங்க. எதுனா பெங்கால், பீகார் அண்ட் ஒரிஷா 3 பகுதிகளுக்கு திவானி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தாங்க? ஷா அலாம் II கொடுத்தாரு. ஓகேங்களா. இதுதான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட டெரிட்டோரியல் பவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 1858 சிப்பாய் மூட்டி நடந்துச்சு இல்லையா, 57 அதோட வந்து கம்பெனி ரூல் முடிஞ்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் முடிஞ்சு க்ரௌன் ரூல், அதாவது டைரக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15, 1945 க்ரௌன் ரூல் முடிஞ்சு இந்தியா கிராண்டட் வித் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா, முடிஞ்சு. இப்போ கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி இது வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா டிசம்பர் 9, 1946 கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆச்சு. இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியோட டியூரேஷன் என்னன்னா டிசம்பர் 1946 டு டிசம்பர் 1949. ஓகேங்களா. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா நவம்பர் 26, 1949. ஆனால் இது எப்போ நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா 26 ஜனவரி 1950. ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் டிசம்பர். ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னா டிசம்பர் 9, 1946. இதோட டீடைல் நோட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே வீடியோவில் கிளப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் ஐம் நாட் இன்க்ளூடிங் ஹியர். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவுடைய இது அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. 28 செப்டம்பர் 2023 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வாஸ் அமெண்டட் 28 செப்டம்பர் 2023 வரைக்கும் 106 டைம்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து 1951 நடந்துச்சு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னா அம்பேத்கர் தான். வேரியஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி வந்து அதோட ரூட் வந்து பிரிட்டிஷ் ரூல்ல இருந்து, பிரிட்டிஷ் கொண்டு வந்து ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ்ல தான் இருக்கு.
so that it is most important to get know about the acts and rules passed by the British government in India. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல். கம்பெனி ரூலோட ரெகுலேட்டிங் ஆக்ட், இதில் கொண்டு இது நடந்த தவறுகளை திருத்தப்படுறதுக்காக கொண்டு வந்தது அமெண்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து பட்டய சட்டம் வந்து 4, சார்ட்டர் ஆக்ட் வந்து 4 எண்ணம் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்ரௌன் ரூல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அப்புறம் வந்து கவுன்சில் ஆக்ட் 3 இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அகெயின் 2, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. This was the last act passed in the British Parliament for India. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 பற்றி பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் ஃபர்தர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் லைக் திஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் UPSC Notes by Darshana. Stay tuned. Thank you.